ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னக்கா இவ்வளோ லேட்டாக டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சாரிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோட குழந்தைக்கு பர்த்டே, ஸோ அதனால் செலிப்ரேஷனுக்காக கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். அதுக்கப்புறம் ரொம்பவே தேங்க்ஸ். நிறைய பேர் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பர்த்டேயோட பிக்சர், அதுக்கப்புறம் என்னோட குழந்தையோட பிக்சர்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். இந்த ட்ராமாவோட கதை பார்த்தீங்கன்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் ட்ராமா தான். சூப்பராக இருக்கும். இந்த கப்பல் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ட்ராமா நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் செம்ம ஹிட்டான ட்ராமா. இதுவுமே நல்ல ரேட்டிங் போன ட்ராமா தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ராமா ஒன்லையே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன் நைட் ஸ்டாண்டு தான். ஆனால் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ட் டெம்பர். அவன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பான். ஆனால் ரொம்ப கோவக்காரனாக இருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாடலாக இருப்பான். பயங்கர நாட்டி கேர்ளாக இருப்பான். இதாங்க ட்ராமாவோட ஒன்லைன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாடலிங் நடந்துட்டு இருக்கான். அந்த மாடலிங் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க வந்துட்டு கேட் வாக் வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருப்பான். ஹீரோ மட்டும் இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் ஹீரோவாக இருப்பான். சொல்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆனான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பா. இவன் வந்துட்டு ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அதே இடத்துல வந்துட்டு ஜாஸ்மின்னு ஒருத்தி வருவா. அந்த பொண்ணை நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு க்ரஷ் மாதிரி அந்த பொண்ணு மேல. இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேர் வந்துட்டு பேட். நான் பேட், ஸோ நான் பேட்னே சொல்றேன். அவ வரா. அவ வந்து பார்த்தனுமே ஹீரோக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்கறான். ஹீரோட பேர் வந்து சான். ஸோ என்ன வந்து ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ இல்லை சில வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கிறதுக்கு வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்ட மாடல் வந்துட்டு இன்னுமே வரல. இவனுக்கு வந்துட்டு கரெக்டான அந்த சன்லைட் வந்துட்டு செட் ஆகிற டைம்குள்ள வந்து எடுத்தாக்கணும். ஸோ அசிஸ்டன்ட் வந்து கத்திட்டு இருக்கான். என்ன எங்க உங்க மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆனா இருக்காள், அவ தான் வரா. அவ வந்துட்டு ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ தான் சொல்றா, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஹீரோ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா செம்மையா கோவம் வருது. அவன் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்ல ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். எங்க உங்க மாடல் என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்னோட பசங்க எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா லேட் ஆகிட்டு இருக்கா? சன் செட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு போட்டோ ஷூட் எடுக்க முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறான். என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோனோட ஸ்டார்ட் அப் மாடலிங்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்திட்டு இருப்பான். ஏன் அவனால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு கேட்பா. ஹீரோ வந்துட்டு, ஓ நீ தான் வந்துட்டு அந்த மாடலா, என்ன இப்பதான் நீ வளர்ந்து வர, இப்பயே வந்துட்டு உனக்கு ஓவர் திமுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான். உன்னால டயத்துக்குலாம் வர முடியாதா, உன்னால எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருப்பானா. அப்போ அசிஸ்டன்ட்லாம் வந்துட்டு இல்லை வேணா ஸ்டாப் பண்ணுங்க, நான் போய் இப்போ மேக்கப் போட்டு அழைச்சிட்டு வரும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போட்டாலும் போடாட்டியுமே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஹீரோனுக்கா சமக்கம் வரும். டேடி என்னடா நினைச்சிட்டு இருக்கேன், என்ன பார்த்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு சண்டை போட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், கண்டிப்பா சொல்றேன், உன்னோட ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லு, இந்த பூஞ்செல்லாம் வந்து செட்டே ஆகாது, நீலாம் வந்து மாடலா வரையே மாட்டேன், நீ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அழகு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோனை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு போயிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பெஸ்ட் மாடலா வந்திருக்கா. இதை வந்துட்டு ஹீரோ பாக்குறான். அப்போ வந்து இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ வந்து பாத்துருவா. இன்னுமே ஹீரோ வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு போட்டோகிராஃபர்ல தான் இருக்கான். அவன் வந்துட்டு அதே பிளேஸ்ல தான் இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா பெருசா வளர்ந்து வந்துட்டால ஸோ ஒரு இலக்காரமா பார்த்துட்டு போவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க மாடல் எல்லாருக்குமே ட்ரீட் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு வந்து போட்டி இருக்கும். ஹீரோயினுக்கும் இன்னொரு ஆப்போசிட்ல ஒரு மாடல் இருப்பா. ரெண்டு பேருக்கும் யார் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றா, அதுக்குள்ள யார் மட்டே ஆகுறான்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும். ஹீரோயினா பல்கா அடிச்சுட்டு இருப்பா, ஆனா சொல்லிட்டு இருப்பா, எல்லாம் வேண்டாடி வேணாம்னு சொல்லும் போது கேட்கவே மாட்டா, பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இது ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கும் அந்த ஈவெண்ட்ல. அப்போ நம்ம ஹீரோயின் தான் ஜெயிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃப்ரெண்டு தான் அழைச்சிட்டு போவேன் ஆனா. ஹீரோயின் வந்துட்டு வாமிட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பா, செம்ம போதையா இருப்பாளா. ஸோ ஆனா என்ன சொல்லுவானா, ஓகே இதுக்கப்புறம் நீ பார்ட்டி வந்து கண்டினியூ பண்ண வேணாம், நீ போயிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவானா, ரூம்ல வந்துட்டு எல்லாருக்குமே ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் வந்து ரூம்ல விட்டுட்டு கீழே வந்துடுவான். ஸோ இவர் வந்துட்டு மேக்கப் மேன் வச்சுக்கலாம். அவர் வந்து கேட்பாரு, என்ன ஆச்சு ஹீரோயின் சொல்லும்போது, இல்ல பயங்கரமா போதை ஆயிட்டா, இப்போ வந்து தூங்க வந்துட்டு ரூம் கமிச்சிட்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. பக்கத்து டேபிள்ல தான் பாத்தீங்கன்னா ஜாஸ்மினோ ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ரெண்டு பேருக்கு ஒரு க்ரஷ் இருக்குல்ல, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜாஸ்மின் சொல்றா, இன்னைக்கு என்னோட ரூமுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோ வந்துட்டு, அப்படியா, எப்படி ஒரு ரூமுக்கு நான் வரது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அதெல்லாம் வரலாம், நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன், என்னோட கீ எடுத்துட்டு போ, ரூம் கீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா பேக்ல இருந்து ரூம் கீ எடுக்க போப்பா. பாத்தீங்கன்னா ஆனோட பேக்கும் இவளோட பேக்குமே ஒரே மாதிரி இருக்கும், ஜாஸ்மினோட பேக்கும். இவன் ஆனா வந்துட்டு ஜாஸ்மின் பேக் எடுத்துட்டு போவா. ஜாஸ்மின் வந்துட்டு ஆனா பேக் எடுத்துட்டு அதுல இருக்க கீ எடுத்து போய் கொடுப்பா. ஹீரோ வந்துட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த கீயை வந்து வாங்கிப்பான்.
நீ போ, நான் பின்னாடியே வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே சிக்னல் கட்டுவான். ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு கிளம்பி போவான். இப்போ ஹீரோ வந்து கிளம்பி போகும்போது மேக்கப் மேன் கேட்பாரு எங்க போறேங்கும் போது, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதியா விடியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா வந்துட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்க உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. டே மச்சான் எங்க போற நீ அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே வந்துட்டு கூப்பிடுவாங்க. வா வா எங்க கூட வந்துட்டு ஒரு ரவுண்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கம்பல் பண்ணி கூப்பிடுவாங்க. ஹீரோவா ஜாஸ்மின் வேற கூப்பிட்டுருப்பாளேன்னு சொல்லிட்டு அவன் போறதுக்கு பார்ப்பான். ஆனா விட மாட்டாங்க, உட்கார வச்சுட்டு சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. பயங்கரமா இவன் சரக்கு அடிச்சிருவானா. அதுக்கப்புறம் வந்து அந்த கார்டு எடுத்துட்டு போறான். அதுதான் நம்ம ஹீரோனோட ரூம் கார்டு இல்ல, ஆனாவோட பேக் தானே மாத்தி வந்துருச்சு. ஸோ அந்த ரூம்குள்ள வந்து ஓப்பன் பண்ணிட்டு போறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு தெரியாது அது ஹீரோயின் சொல்லிட்டு. இவனும் பயங்கர போதையில இருக்கான். நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாள். ஸோ இவன் போய் பார்ப்பான். ஐயோ சாரி ஜாஸ்மின், நீ வந்து தூங்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அவ வந்து தூங்கிட்டு இருப்பா. சாரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டாங்க, நீ எந்திரிக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான். ஆனா வந்து தூங்கிட்டு இருப்பாள் ஹீரோயின். அவளுக்கு எதுவுமே வந்து கால விழாது. பரவாயில்ல நீ தூங்கினாலும் பரவாயில்ல, நீ ஆசைப்படுறது நீ நடக்கும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஹீரோ வந்து திருப்பி வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்னா இருந்துருவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாது, அவ வந்து பயங்கர போதையில தானே இருப்பா. சோ அவளால என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இங்க ஹீரோ என்ன பண்ணுவானா இது ஜாஸ்மின் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு ஒன்னா இருந்துருவான். இங்க பாத்தீங்கன்னா ஆனா இருக்காளா, அவ வந்துட்டு கார்டை வந்து போட்டுட்டு இருப்பா. அவ என்ன பண்ணுவானா ஜாஸ்மினோட பேக் எடுத்துருவா, அவளோட ரூம் கீ வந்து போட்டுட்டு இருப்பா. அது வந்து வேற ரூம் கீ தானே, சோ இந்த ரூம்ல போடும்போது வராது. அப்போ வந்துட்டு மேக்கப் மேன்ட்ட கேட்பேன் என்ன ஆச்சு என்னோட கீ வந்து ஒர்க் ஆகலையான்னு சொல்லும்போது, சரி நீ போய் ரிசப்ஷன்ட்ட போய் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் சாரி ஆனா வந்துட்டு போறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஜாஸ்மின் தான் காட்டுறாங்க. அவ வந்துட்டு ரூம் நம்பர் 2014 வந்துட்டு அவ இருக்கா. 2015 நம்ம ஹீரோயின். ஸோ அவ என்ன பண்ணானா அவ்வளோ ரூம் வந்து தட்டுறா. ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் போயிருப்பான்னு சொல்லிட்டு நாக் பண்ணிட்டே இருக்கா. ஆனா வந்து ஹீரோ வந்து கதவு திறக்கிற மாதிரி தெரியல, என்ன உள்ளார இல்ல போலியேன்னு சொல்லிட்டு சரி நம்ம பேக்ல பாக்கலாம், நம்ம வந்து ஃபோன் பண்ணலாம் ஹீரோக்குன்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ண போவா. பாத்தீங்கன்னா அது அவளோட பேக்காவே இருக்காது, அவ ஃபோனே அதுல இருக்காது. டக்குன்னு பேக் வந்து கீழே விழுந்துரும். அப்போ என்னோட பேக் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஆனா வந்து காட்டுறாங்க. ஆனா என்ன பண்ணுவானா இன்னொரு கார்டு கீ இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு வாங்கிட்டு வந்துருவா, ஸ்பேர் கீ. அதை ஓப்பன் பண்ணிட்டு இவ வந்து ரூம்குள்ள போவா. அவ வந்து கரெக்டான ரூம்குள்ள தான் போவா. அவ வந்து ரொம்ப நிதானமா தான் குடிச்சிருப்பா, ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பா. ஸ்பேர் கீயை போட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு உள்ளார போவா. பாத்தீங்கன்னா கீழே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கிடக்கும், கலைஞ்சு போய் கிடக்கும். ஹீரோ ட்ரெஸ் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம். இவ வந்துட்டு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எந்திரின்னு சொல்லி காலை மட்டும் தட்டிட்டு இருப்பா. பாத்தீங்கன்னா அங்க 2 கால் இருக்கும், இன்னொரு 2 கால் வரும், 4 கால்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம ஹீரோயின் எந்திரிப்பா, அப்பதான் ஹீரோ எந்திரிப்பாங்க. 2 பேருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ எப்படி என் ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கே தெரியாதுல்ல, இப்பதான் வந்து போதை தெரிஞ்சு பாப்பாங்க. ஹீரோயினா வந்துட்டு அவ ட்ரெஸ்ஸே போட்டுருக்க மாட்டா, அரை குறையா இருப்பாலாம். 2 பேருமே மாத்தி மாத்தி பிடிச்சி என்ன பண்ணுவோம், ஒரே ட்ரெஸ் வந்து மாத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப வந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க, நீ எப்படா வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவா அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த சவுண்ட் வந்துட்டு வெளியே கேட்கும். ஜாஸ்மின் என்னன்னா ஐயோ பேக் மாறிடுச்சு, இந்த பேக் வந்துட்டு ஆனா தானே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆனா ரூமுக்கு வந்துட்டு கத்திட்டு இருப்பா. ஆனா உன்னோட பேக் வந்துட்டு என் பேக் மாறிடுச்சு வந்து குடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது ஆனா வந்துட்டு அமைதியா இருங்க, வெளியே வந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. உடனே வந்துட்டு எல்லாரும் மேக்கப் மேன் எல்லாமே நான் பசங்க சவுண்ட் உள்ளார கேட்குது, ஒரு பையன் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உள்ளார போவாங்க. இங்கே ஹீரோயின் வச்சு நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருப்பா ஹீரோவை. அதுக்கப்புறம் வேண்டாம் வெளியே எல்லாரும் நிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒளிய வச்சுட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. உடனே இவங்க 2 பேரும் உள்ளார வருவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்கப் மேன் அதுக்கப்புறம் ஜாஸ்மின் அப்புறம் க்ரூ மெம்பர் எல்லாருமே உள்ளார வருவாங்க. என்ன ஆச்சு போது ஒன்றும் ஆகலையே, சரி நீ ஏன் வந்திருக்கீங்க போது இந்த மாதிரி பேக் மாறி போச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பேக் வந்துட்டு கொடுப்பாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்லியிருப்பான் இல்லை நான் தெரியாம அந்த ரூம்குள்ள வந்துட்டேன்ட்டு. அப்ப இது வந்துட்டு அப்படியே ஓகேவாகுது, ஏன்னா ஜாஸ்மின் வந்து கீ மாத்திருப்பாள்ல. அதுக்கப்புறம் ஹெச்னு ஹீரோ வந்து தும்புவானா, யார் தும்புறா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்க தான் சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு ஹீரோ பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவா ஹீரோயின். ஹீரோ வந்து சொல்லுவான் சாரி தெரியாம நடந்துருச்சு, நான் வந்துட்டு மாறி வந்துட்டேன், நான் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன பண்ணே தெரியல, சாரி என்னை மன்னிச்சிட்டு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பானா. ஹீரோயின் வந்துட்டு சும்மா விட மாட்டா, இதெல்லாம் மன்னிப்பு கேட்கிற விஷயமா சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். என் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்துட்டு இப்போ வளர்ந்து வர ஒரு மாடல். ஹீரோ என்ன பண்ணுவானா சாரி மன்னிச்சிரு சொல்லு, நீ என்ன பண்ண சொல்லு, நீ சொல்லுது எல்லாமே நான் பண்றேன் சொல்லு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அப்போ வந்துட்டு ஆனா சொல்லுவாங்க பாருடி இது ஒரு நைட் மேரா, ஒரு கெட்ட கனவா மறந்துடுன்னு சொல்லும்போது ஹீரோ எடுத்து முடியாது, இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது, என் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, இப்பதான் என் வாழ்க்கையில நல்லபடியா நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன், அது கூட என் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டால நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பா. ஹீரோக்கா என்ன பண்ணுன்னு தெரியாது. ஸோ அப்ப சொல்லுவான் சாரி மன்னிச்சு, இதுக்குள்ள எல்லா பொறுப்பும் நான் எடுத்துக்கிறேன், நீ என்னன்னு சொல்லு, நம்ம பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பான். ஹீரோயினா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா. அப்பதான் பேட்ட சொல்லுவான் இங்க பாரு, சரி ஆனா சொல்லுவான்,
இங்க மாதிரி இந்த இடத்துல நடந்து வந்துட்டு வெளியே யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சான் கிட்ட சொல்லலாம். ஹீரோ வந்துட்டு ஓகே நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி சொல்லிட்டு அவன் கிளம்ப போவானா. ஹீரோ வந்துட்டு பிடிச்சி வச்சு பலன்னு ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் உன் ஃபேஸை நான் என் லைஃப்ல பார்க்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி கத்திடுவான். ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கும். அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான். இங்க பாத்தீங்கன்னா ஆனாக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடும். எல்லா தப்பும் என்னாலதான், பேக் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு ஃபீல் பண்ணி சாரி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து கேப் எல்லாம் போட்டுட்டு கூலர்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வருவாங்க. மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு டேப்லெட் வாங்கி போடலாம், நீ வந்து கன்சீவ்லாம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு வா போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப ஹீரோயின் வந்துச்சு இப்படி நம்ம பப்ளிக்கா போனா கண்டிப்பா அவங்களை வந்து நம்மள பாத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் தலைப்பு செய்தியா வந்துருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் பயப்படுவாங்க. ஏன்னா 2 பேரும் வந்து நல்ல வந்து பாப்புலர் தானே. ஸோ இப்போ ஆனா என்ன சொல்லணும், பேசாம நான் போய் வாங்கட்டுமா, நீங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்லுவா. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவா அப்ப நீ மட்டும் என்ன, நீ தானே பாப்புலருங்கும் போது இல்ல அந்த அளவுக்கு நான் கிடையாது, இல்ல நான் வேணா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இல்ல வேண்டாம், சரி சப்போஸ் அந்த டேப்லெட் போட்டா நம்ம கன்சீவ் ஆக மாட்டேன் தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதெல்லாம் தெரியாது, இதை பத்தி தெரியாது, ஆனா வந்துட்டு எனக்கு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வந்துட்டு போனான்னு பார்ப்பாங்களா. அப்ப 2 பேரும் வந்து ஹோட்டலுக்குள்ள வருவாங்க. அந்த 2 பேரும் வந்துட்டு டக்குன்னு 2 பேருமே அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஆனா தானே, நீங்க வந்துட்டு பேட்டு தானே சொல்லிட்டு 2 பேருமே ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு ஹீரோனை பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஆனாவையும் பிடிக்கும்ல. ஸோ அவங்க மூலியமாவே என்ன பண்ணுவாங்க, சரி ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அவங்களோட நோட் இருக்குல்ல அதை வந்துட்டு இவங்களே வாங்கிப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நோட்டு புக்கு தான் தேடிட்டு இருப்பாங்க. நோட்டை வாங்கிட்டு நம்ம இதில் எழுதி கொடுப்போம், நம்ம ஃபேஸை காட்ட வேணாம், அவன் இதை பார்த்துட்டு அவன் மருந்து கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனால் அந்த கடையே மூடிடுங்க. அச்சோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்கே 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைன்வங்கெல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அதுக்குள்ள வந்து இந்த கடையை மூடிட்டாங்க போல. இப்ப ஹீரோனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுவும் போயிடுச்சு, நான் என்ன பண்றது, எப்படி எனக்கு பேட் லக் ஆயிடுன்னு சொல்லிட்டு கடவாசலே உட்காந்துட்டு ஹீரோயின் வந்து அழக ஆரம்பிச்சிருவா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இவ கர்ப்பமா இருக்க மாதிரி வந்து கனவு வந்துடும். பேடா வந்துட்டு கனவு வந்துடும். இதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் கன்சீவ் ஆயிட்டேன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே சரி மனசே கேட்கலன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போவா. ஸோ அப்போ அங்க போயிட்டு கடவுள்கிட்ட 2 பேரும் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு கேட்பா பேசாம இப்போ மெடிக்கல் போயிட்டு டேப்லெட் வாங்கி போடலாமாங்கும் போது இல்ல இப்போ போட்டா எந்த யூஸுமே கிடையாது, நம்ம அப்பயே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். வேற என்னடி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் விட்டுலான் இருக்கேன், எல்லாமே வந்து கடவுள்கிட்டே விட்டுலான் இருக்கேன், நான் கண்டிப்பா யாருக்குமே எந்த கெட்டதும் நினைச்சது கிடையாது, கண்டிப்பா கடவுளுமே எனக்கு வந்துட்டு எந்த கெட்டதும் நினைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஹீரோ வருவான். அவன் வந்து யதார்த்தமா தான் வந்திருப்பான் கோயிலுக்கு. அப்போ அவன் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பாத்துருவா. பார்த்துட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. சானுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியாது. என்னடா இவ ஏன்னா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருப்பான். இவ கோச்சிக்கிட்டு போவா. அப்போ வந்து ஆனா கேட்பா என்ன உண்மையிலேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்தியாண்டு. ஐயோ நான் யதார்த்தமா கோயிலுக்கு வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பாள். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா சாரி கேட்கறதுக்கு முன்னாடியே போவான். இல்ல நான் யதார்த்தமா தான் கோயிலுக்கு வந்தேன், நீங்க போங்க, நீங்க போய் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பின்னாடியே வருவானா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்பவுமே சில நியூஸ் பேப்பர் எல்லாம் இருக்கவங்கலாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். 2 பேருக்கும் காசிப் இருக்குன்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். இதை வந்துட்டு ஆனா பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுவான். ஹீரோயின் வந்துட்டு கோவமாயிடுவா. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் வந்து கோவமா போவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் பேரு வந்துட்டு சானுக்கு வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அவன் வந்துட்டு அவன் ஒய்ஃபும் வந்துட்டு ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அவ சொல்றான் இன்னைக்கு வந்துட்டு 2 பேரும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா வந்து குழந்தை வந்து ஃபார்ம் ஆகும், இது கரெக்டான டேட்னு சொல்லிட்டு சரி நீங்க வெளியே போங்க நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனை வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சான் ரொம்ப ஹாப்பியா வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலே இருப்பான்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்கு ஹீரோ வந்துருவான். ஹீரோ ரொம்ப அப்செட்டா வந்துட்டு இருப்பான். என்னடா என்ன மச்சான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்பயும் வந்து டான்ஸ் பண்ணிட்டே வந்து கேட்டுட்டு இருப்பான். ஹீரோ வந்து செம்ம டென்ஷனா வந்துட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அப்செட்டா ஒரு நடந்திருப்பான்ல. ஸோ அவன் என்ன பண்ணான், அவனும் தெரியாம தானே பண்ணியிருப்பான். ஸோ வந்துட்டு கோவத்தோட உள்ளார வந்திருப்பான். இவன் வந்து நம்மளோட ஒய்ஃபுக்கு தெரியாதுல்ல, அந்த பொண்ணு வந்து சேரஸ்கல்லாம் ட்ரெஸ் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்படியே செடியூஸ் பண்ற மாதிரி வந்துட்டு இருப்பா. டக்குன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட வாய் தான் பொத்துவா. வந்து சொல்ல வருவான் ஆனா விட மாட்டான். ஹீரோ வருவான், என்ன இது ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ கேட்பான் என்ன இது, ஏன் இப்படி கோமலித்தனமா நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவன் திரும்பி பாப்பா சென்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இதை சொல்லவே இல்லை போது நீங்கடி சொல்ல விட்டேன், என் வாயிலடி பொத்திட்டு இருந்தேன்னு சொல்லுவான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு என்ன இந்த டைம்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன் ரொம்ப டல்லா இருப்பான். இந்த பாருங்க நமக்கு டைம் கிடையாது, இன்னைக்குதான் அந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோ கேட்பான் என்னடா ஆச்சுட்டு. டே மச்சான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லிட்டு 2 பேருமே டான்ஸ் பண்ணிக்கிட்டே திருப்பி உள்ளார போவாங்க. ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கும், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு அப்படியே டேச் கொடுத்துட்டு அவங்க வந்து ரூம்குள்ள போயிடுவாங்க. ஹீரோ வந்து பார்ப்பான், சரி பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ என்ன பண்றான்னா கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அத்தை இருக்காங்க.
அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ அத்தை வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு காசிப் சேனல் வந்துட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாடலை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கோயிலுக்கு போயிருப்பானா, அந்த வீடியோ ஒருத்தர் எடுத்திருப்பானா, அதை வந்துட்டு அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோ பார்த்து தான் வருவாங்க. இவங்க அத்தை வந்துட்டு பிடிக்காது இந்த மாதிரி ஹீரோ இந்த மாதிரி காசிப்ல எல்லாம் மாட்டுறது. என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அந்த ஜாஸ்மின் பொண்ணை வந்துட்டு ஏதோ க்ரஷ் இருக்கு, டேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு மாடலா என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து சத்தம் போடுவாங்களா. உடனே வந்து அண்ணன் வந்துட்டு இங்க விடுமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு அண்ணி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு வாங்க அத்தை நீங்க வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா. அப்ப அந்த அத்தை என்ன சொல்லுவாங்க, நீங்க பாரு நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, பாரு நீ எவ்வளவு தின்னா இருக்க, நீ எப்பதான் எனக்கு குழந்தை போய் தருவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்லயும் இருக்கல ஒரு ப்ரெஷர், அதை தான் வந்து அத்தை வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு பெரிய பையன் சொல்றான், விடுங்கம்மா கண்டிப்பா வந்துட்டு அவ பிரெக்னென்ட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவா தான் சொல்றாங்க, அண்ணி வந்து கூடிய சீக்கிரம் பிரெக்னென்ட் தான் ஆக போறாங்க, உங்களுக்கு வந்துட்டு பேர பசங்க வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நான் வேணா ரெடி பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு இருப்பான். அது அத்தை என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாடா நீ அதான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நீ குழந்தை பெற்றுட்டு வந்து நிக்கதான் போறேன், என்கிட்ட நீ கெஞ்சதான் போற, நீ அப்படிப்பட்டவன் தான்டா, நீ வீட்டுல இருக்க மாட்டேங்கிற பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. இது ஒரு அன்பு திட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனா இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான அத்தையா இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அப்படி நடந்துருமோ, அந்த பொண்ணு வந்து நம்மளால பிரெக்னென்ட் ஆயிடுவாள்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த தாட் வந்துகிட்டே இருக்கு. சச்சா அப்படிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேஷுவலா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு ஆனாவும் ஹீரோயினும் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டல்லாவே இருப்பா. நீ ஏன் அதே திங்க் பண்ணிட்டு இருக்க, சோ அதுதான் நான் மறந்துடுன்னு சொல்றேன்னு வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பான் நம்ம ஹீரோயின். அப்பதான் ஒரு கால் வரும், இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு இட்டாலியில வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, மாடலிங் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்துட்டு எத்தனை மாசம் போது ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு போன்ல பேசுவா, பேனாச்சா ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிப்பா. சோ அதே ஷூட்டுக்கு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கேமராமேனா கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு சரி ஓகே இட்டாலி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனா முடிவு பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. சோ அவங்களோட இது எடுத்துட்டு வந்துட்டு தெரியாம மோத வந்துருவாங்க. அது யார் மேல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல தானே. ஹீரோ வந்துட்டு இட்டாலி தானே கிளம்ப வரான். சோ ரெண்டு பேருமே ஏர்போர்ட்ல வந்துட்டு மோதிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்றான்னா, ஏமா பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லி திரும்ப போகுது. நம்ம ஹீரோயினா இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகிறா, நீயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா அந்த ஒரு போட்டோ ஷூட் அந்த ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா, அவங்க வந்து ரெண்டு பேருக்குமே கையில வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. ஹீரோயின் கேட்கறா, யாரு இவன் என் கூட வர போறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்கறா. ஆமா மேடம் இவங்க தான் போட்டோகிராஃபர் அப்படிங்கும் போது, இல்லாட்டி இவன் போட்டோகிராஃபரா, இவனே ஒரு சீப்பான போட்டோகிராஃபர், இவன் கூட நான் வந்துட்டு வர முடியாது, இவன் இருந்தா அங்க இடத்துல வந்து நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. இந்த மாதிரி சீப் அப்படின்னு பேசும்போது ஆனாக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த பார்ட்டி ஒழுங்கா பேசுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோக்கும் கோவம் வந்துடும், என்னது நான் சீப்பான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். என்னோட ஒர்க் பத்தி உனக்கு தெரியுமாங்கும் போது, உனக்கு என்னோட ஒர்க் பத்தி தெரியுமாடா, நான் உன் கூட தான் வந்து ஒர்க் பண்ண முடியாது சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஏர்போர்ட்ல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வந்துட்டு ஓவரா தான் பேச ஆரம்பிப்பாளா, பேனை வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப கெஞ்சிட்டு தான் இருப்பான். பட் அவனோட ஒர்க்கை பத்தி தப்பா பேசும்போது நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். உனக்கு என்னோட ஒர்க்கை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்டெரக்டா என்ன சொல்லுவானா, உனக்கு என்னை பத்தி தெரியல என்னோட ஒர்க்கை பத்தி, ஆனா நீ வா நான் எப்படி ஒர்க் பண்றேங்கிறத பாரு, அது உனக்கு தெரியும், உனக்கு பார்த்தா நீ திருப்பி திருப்பி என்னோட வேலை உனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல சொல்லுவான். நான் உனக்கு தெரியாம தான் உன்னை வந்துட்டு டச் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன், நீ வேணா வாயன் தெரிஞ்சு வாயன், என்னோட ஒர்க் பிடிச்சி நீ என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டெரக்டா பேசுவான். ஹீரோனுக்கு வந்துட்டு செம கடுப்பாயிடும், என்ன இவன் எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கே வருவா. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன என்ன அப்படிதான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு இப்போ மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. அப்போ வந்து ஆனா கேட்பா, நீ ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. சரி நான் அப்படி பேசுறது இருக்கட்டும், அவன் ஃபர்ஸ்ட் என்னோட வேலையை பத்தி தப்பா தானே பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நான் இந்த ஒர்க்கே போக மாட்டேன், எனக்கு இந்த ஜாபே வேணாம்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான், இந்த ஈவெண்ட்டே எனக்கு தேவையில்லை, இந்த ஆட் ஷூட்டே வேணாம்னு சொல்லுவாள். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, பாரு பர்சனலையும் இதையும் வந்துட்டு இது பண்ணிக்காத, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவான். முடியாது, நான் சாகுற வரைக்கும் இதை மன்னிக்க மாட்டேன், என்ன வேணா பண்ணு, நான் வந்து அந்த ஒர்க்கை போக மாட்டேன், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நிற்பால. ஆனக்கா ஒரு மாதிரி இருக்கும், இங்க பாரு நீயும் ஓவரா தாண்டி பேசின, ஸ்டார்டிங் நீ தான் ஆரம்பிச்சங்கும் போது என்ன ஆனா அப்படி சொல்ற, அவனை பார்த்து எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த அரேஞ்ச் பண்ண ஆள் வருவாங்க. இல்ல மேடம் நீங்க மட்டும் தான் இட்டாலி போறீங்க, அவர் வேணான்னு சொல்லிட்டாருங்கும் போது ஹீரோயினுக்கு வந்துட்டு ஐயோ வேணான்ட்டா, நம்மளால ஒருத்தனுக்கு வேலை போயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். பட் இருந்தாலுமே இல்ல இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்ட்ராங்கா இருப்பா.
அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாசம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இட்டாலி ப்ராஜெக்ட்டுக்கு போகல, அவன் வந்து வீட்டில் தான் இருக்கான். இப்போ இவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அந்த ஒரு மாசம் வந்து ப்ராஜெக்ட் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா இட்டாலியிலேருந்து. அப்ப ஆனாக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், எனக்கு வந்துட்டு இதே மென்சன்ஸே வரலடி, எனக்கு வந்து 3 days டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க ஆனாக்கு ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கப்பல் இருக்காங்கல்ல, அந்த அவங்க வந்துட்டு பிரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தை வந்துட்டு இங்க கன்ஃபார்ம் ஆகல போல. இதை வந்துட்டு ஹீரோ கேட்டு இது எப்படி அப்படிங்கும் போது, ஒரு மாசத்துக்கு மேல நம்மளுக்கு மென்சன்ஸ் வரலன்னா இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ ஞாபகம் வந்துடும், அந்த பொண்ணுக்கு வந்திருக்குமா வரலையா, அவ பிரெக்னென்ட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அங்க அத்தை வந்து சாப்பிட்டு இருப்பாங்கல்ல. ஏன் இதை பத்தி நீ கேட்கறங்க போது ஹீரோக்கு வந்து அப்படியே பதட்டமாயிடும். இல்ல உள்ள ஜஸ்ட் நான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்லிட்டு நான் போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பர்ஸா ஃபீல் பண்ணிட்டு போவான். அப்ப நம்ம ஒய்ஃப் கேட்பாங்க, ஏன் இப்படி பயந்துகிட்டே போறாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி அதெல்லாம் விடுமா, இந்த வாட்டி ஃபெயிலர் ஆனா என்ன, நம்ம இன்னைக்கு கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே திருப்பி ரூம்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஆளை விட்டு அந்த கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனாவும் ஹீரோயினும் வந்துட்டு அந்த கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க போய் டைரக்டா வாங்கியிருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே வந்துட்டு பாப்பாங்க ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இவன் என்ன பண்ணுவானா, ரிசல்ட் பக்கம் வெளியே ஓடியாந்துருவான். என்ன நீ பண்ணியாங்கும் போது, நான் பண்ணி பார்த்து எனக்கு பயமா இருக்குடின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்ப்பாங்க. இல்ல இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்களா. பாத்தீங்கன்னா டபுள் கோட் இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா தான் இருக்கா போல. இதை பார்த்துட்டுமே ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. அது இல்லாம ஆனா 2 பேருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பூரா கிட்டையும் உட்காந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா கிட்லயுமே டபுள் கோட் தான் வரும். ஹீரோயின் அப்படியே மயங்கி போய் விழுந்துருவா. அப்ப ஆனா தான் தூக்கி வைங்க பாரு, இது வந்து ஸ்டார்டிங் தான், நீ பயப்படாத, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயின் வந்துட்டு இல்லை என்னால முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் லைஃப் போகுது, என் ஃபியூச்சர் போகுது, என்னை பத்தி எல்லாம் தப்பா பேச ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயந்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் வந்துட்டு ஒரு போட்டோஷூட் போவான். அது பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஆன்டி, அது என்ன ரொம்ப ஓவரா அலப்பற விடும். இல்லப்பா இங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லொகேஷனை வந்து மாத்திக்கிட்டே இருக்குமா. ஹீரோ வந்து தான் சொன்னேன் ஷார்ட் டெம்பர், ஃபர்ஸ்ட் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்ப்பான். ஏன்னா என்டையர் டீமே வந்து இடத்த மாத்திட்டே இருக்கணும்ல, அவனுக்கும் வரும். இது என்ன சொல்லணும்னா, இல்ல அங்க ஷார்ட் வச்சா நல்லா இருக்காது, இங்க வந்து என்னோட ஸ்கின் ஒரு மாதிரி தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இருக்கும்னா அவங்களே வந்து லைட்டிங் எல்லாம் வச்சு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்து கோப்பட ஆரம்பிச்சிருவான், இங்க பாருங்க நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லொகேஷனை ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க எங்க போய் நின்றாலுமே சரி கையில இருக்கிற ரேகை உங்க மூஞ்சில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவான். இவங்களாம் வந்துட்டு என்ன பண்ற நீனு, உன் கம்பெனிலே உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருன்னு சொல்லும்போது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ தாய் கிழவி, ஃபர்ஸ்ட் என்ன வீடுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அவங்களும் அப்படிதான் ஓவரா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போட்டோஷூட்லாம் எடுக்க முடியாதுன்னு வந்துருவானா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோட கம்பெனில கால் பண்ணுவாங்க, நீ எதுக்கு அவங்ககிட்ட வந்து ரூடா பேசின, இப்ப அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க போது, இல்ல என்னால முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு வந்து லொகேஷனை மாத்திட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோஆபரேட் இருப்பான். அப்பதான் ஜாஸ்மின் வந்து தன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோ வந்துட்டு டின்னருக்கு வந்து கூப்பிட்டு இருப்பா. ஹீரோ என்ன பண்ணுவானா, ரொம்ப கோவத்தோட கத்திட்டு வந்துட்டு இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க, என்ன ஹீரோ இவ்வளவு ஷார்ட் டெம்பரா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜாஸ்மினுக்கு தான் வந்து கப்பல்ல இருந்து கால் பண்ணியிருப்பாங்க. கால் என்ன சொல்றாங்க, பாய் ஃப்ரெண்ட் வந்து ஓவரா கத்திட்டு இருக்கான், ஒழுங்கா வந்துட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த போனே பிடிங்கிடுவான். இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டேட்டிங் மாதிரி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, டக்குனு பிடிங்கி நீ ஜாஸ்மினுக்கே வரட்டானு சரி நான் வேலைக்கு வர மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போகும்போது ஜாஸ்மின் கேட்கறான், நான் உங்க கூட டின்னர் சாப்பிடணும்னு நினைச்சேன், என்னை விட்டு போகாத, நான் ரொம்ப லோன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அப்ப ஹீரோ வந்து சொல்லுவாங்க, லோன்லியா சாப்பிடுவி, அங்க பாரு அங்க அவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க, சரி அவங்கள விட ஏதோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஏதோ இருக்காங்க, நீ எப்படி லோன்லியா சாப்பிடுவேன், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போயிடுவானா. ஆனா ஜாஸ்மின் வந்து வளைஞ்சிட்டு தான் பேசிட்டு இருப்பான். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் இப்ப மீட் பண்ணலான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க, என்ன இது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இவ்வளவு ஷார்ட் டெம்பரா இருக்கான், இந்த பையன்லாம் வேணாம், அந்த பாரு வேலை கூட போயிடுச்சு, இந்த பையனாடி போய் லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேட்பாங்க. ஆனா எனக்கு ரொம்ப சேனை ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவரை விரும்புறேன்ப்பா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவ வந்து யாரும் சொந்தக்காரங்கள்ட்ட வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கா போல. இந்த மாதிரி அபோஷன் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹெவியா வந்துட்டு ஒர்க் எல்லாம் பண்ணா இந்த மாதிரி அபோஷன் சொல்லுவாங்கல்ல. இதை கேட்டுட்டு குழந்தைகிட்ட வந்து சாரி நான் மன்னிச்சுட்டு சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாரி கேட்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அந்த வீடியோ எல்லாம் பார்த்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவன் ரொம்ப ஹெவியாக வந்து ஸ்டெப்பு போட்டுருக்கான். அந்த ஜும்மா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே போயிட்டு பார்க்கில் வாக்கிங் போகிறது என்ன, ஜாக்கிங் போகிறது என்ன ரொம்ப பண்ணிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்ட் வந்து கேட்பான், ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது விட்டால் ஒலிம்பிக்கே போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கும் போது, நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்பதான் வந்துட்டு எனக்கு அப்போஷன் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப ஓடுவான் ஆடுவான் எக்ஸசைஸ் பண்ணுவான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். பட் இருந்தாலுமே ஒன்றும் ஆகுற மாதிரி தெரியல, ரொம்ப அப்செட் ஆயிடுவான். அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, பாரு இதெல்லாம் பண்ண வந்துட்டு அப்படி ஆகும்னு யாரும் வந்துட்டு சொன்னான், சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காங்க அவங்ககிட்ட போய் பேசலாம், பர்சனலா வந்துட்டு என்னன்னு கேட்டுட்டு அபோஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவான்.
முடியுமா அந்த மாதிரி முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பா. கண்டிப்பாக முடியும், அந்த அங்கிளை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு நம்ம வீட்டில் ரொம்ப பதட்டமாக உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா வந்து மாடலில் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அந்த அங்கிளை வந்துட்டு பர்சனலாக பார்க்கறதுக்கு போவான். ஹீரோயின் வந்துட்டு அந்த அங்கிளை பார்த்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓட பார்ப்பா. ஏன்னா அப்பதான் அங்கிள்னு பேச போவா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவாளா. இவளுக்கு ஒன்றும் பேசுறதுக்கு தெரியல. சரி அப்புறம் வந்து பேசுறேன் அங்கிள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு கிளம்பிடுவா. ஏன் இப்படி பண்றா, எதுக்கு அந்த இடத்த விட்டு ஓடி வந்தேன் போது இல்லை பயமா இருக்கு, ஏதாச்சும் அபோஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபியூச்சர் பேசினா என்ன பண்ணுவா, யாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். சரி வீடு வேற ஆப்ஷன் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து கேட்பா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஏன் வலிக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பா. ஏதாச்சும் பிரச்சனையாவா, நம்ம டாக்டரை பார்க்கலாம் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் வந்துட்டு காலைல சாப்பிட்றது இல்லை, நான் கொஞ்ச நாளா வந்து சரியா சாப்பிட்றது இல்லைங்கும் போது ஏன் என்ன ஆச்சுங்கும் போது இல்லை நம்ம சாப்பிட்டா பாப்பா வந்து growth ஆகும்ல, ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவளுக்கா என்னடி என்னடி முடிவு பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாஸ்மினை தான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அந்த பழங்குடி மக்கள் இருக்காங்கல்ல அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கான். ஸோ அதில் நீ தான் வந்து மெயினா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஜாஸ்மினுக்கு. அதுக்கு வந்துட்டு ஈவெண்ட் கிளம்பி ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ட்ரெஸ் சூப்பரா இருக்குமா, அது வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஓ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை எடுத்துட்டு போயிடுவா. இவ வந்து கொஞ்சம் சீனியர் மாதிரி நம்ம ஹீரோயின். ஜாஸ்மினால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு மாதிரி கோவத்தோட இருப்பான். அதுக்கப்புறம் இந்த கேட் வாக் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாடல்ல இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு இருப்பாங்க. ஜாஸ்மின்கா செமையா கோவம் வரும், தனக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவ எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவளை வந்து ஸ்லிப் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்துட்டு ஹீரோயின் மேல வந்து இடிப்பா. ஹீரோயின் என்ன பண்ணுவானா அந்த பக்கம் அப்படியே விழுவா பாருங்க. கரெக்டா அந்த கேமராமேன் நம்ம ஹீரோ தான் இருப்பான். நம்ம ஹீரோ மேலேயே போய் விழுந்துருவோம். ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரை பத்தி காசி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பப்ளிக்கா டக்கு பண்ணி ரெண்டு பேரும் மேலே விழுந்து கிஸ் பண்ணிடுவாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னுமே வந்துட்டு காசி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும், அந்த இடத்த விட்டே ஓடிடுவான். அந்த இடத்துல ஆனாமா இருப்பா. ஹீரோக்கா என்னடா மறுபடியும் இந்த பொண்ணுகிட்டே நமக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ போய் கேட்பா ஜாஸ்மின்ட்டு, ஏ நீ என்ன வீட்டுக்கு தான் தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பாளா. இல்லையே நான் ஏன் உங்களை வெளியே தள்ளி விட போற சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் ஒரு பொறுப்பா கேட்பாலாம். ஆக்சுவலி வேணும்னு தான் பண்ணியிருப்பான். பட் இருந்தாலுமே ஹீரோயின் கிட்ட வந்து நல்ல மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்பா இல்லை நடிக்காத, நீ வந்துட்டு வேணும்னு தான் தள்ளி விட்ட மாதிரி இருக்கும்போது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பி போவான். அப்ப பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பேச ஆரம்பிச்சிருவாங்க, கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பேட்டை லவ் பண்றீங்களா, உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள எதே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கா செமையா கோவம், அவன் தான் சொல்லணும் ஷார்ட் டெம்பர்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான், ஓ அப்படி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவான். இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க, உங்க வாய்க்கு கைக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருக்கவங்களாம் வந்துட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சு. ஹீரோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா பணக்கார வீட்டு பையன் தான். ஆனா இவனுக்கு வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனல் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு தன்னோட கம்பெனி பிசினஸ் எல்லாமே அவங்க அண்ணனை பார்த்துக்க சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் வந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க, பேசாம நம்ம ஸ்டெப்ல வந்துட்டு இறங்கி போறான், வந்துட்டு குழந்தை வந்துட்டு அபோஷன் ஆயிடும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே போவாங்களா, அந்த மாதிரி பண்ணலாம், கண்டிப்பா வந்துட்டு அபோட் ஆயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அப்படி ஸ்டெப்ல வந்துட்டு 3 ஸ்டெப் டக்கு டக்குன்னு இப்படி இறங்குவாளா. அவளுக்கு வந்துட்டு பேக் சைடு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா எப்படி பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. பேசாம நம்ம வந்துட்டு படியில விழுந்துடலாம், விழுந்து உருண்டோம்னா நம்ம வந்துட்டு அபோட் ஆயிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டு பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா ஆனா வந்துட்டு என்ன நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து கத்த ஆரம்பிப்பா. இப்ப அவ தான் வந்து விழுந்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். ஆனா பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சுப்பா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ரொம்ப வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. ஏன் லைஃப் இப்படி இருக்கு, நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இப்பதான் இவ வளர்ந்து வந்துட்டு இருக்காள், இப்போ போய் இவ கர்ப்பமாயிட்டா அப்படின்னா இவரோட லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும்ல. ஸோ அதை நினைச்சு அழுதுட்டு இருப்பா. இதை பார்க்க நம்மளுக்கே பாவமா இருக்கும் கைஸ். இதோட இந்த எபிசோட் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ட்ராமா யாரும் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு யாரும் போடாத ட்ராமா வந்து சஜஷன் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து பார்த்துட்டு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர் கைஸ்.